ட்ரெண்ட் மியூசிக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஆர்கே சுரேஷ் பேசுறேன். அந்த ஸ்டோரி ஸ்கிரிப்ட் கேட்டதுக்கு அப்புறம் இந்த கதைக்கு வந்து தர்மன் அப்படிங்கிற வந்து கேரக்டர் பேர் சொன்னார். சொன்னோடனே இதை டைட்டிலாக நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே நான் இல்லை படம் ரொம்ப நல்லா இருக்கு, கதை இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்குது, ஒரு ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ஒரு கதை வரப்போகுது. ஸோ இதை வந்து நம்ம எப்படியும் வந்து கமர்ஷியலாக இதை பண்ணணும், கமர்ஷியலாக பண்ணி எல்லா ஆடியன்ஸுக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணணும். நான் அதனால வந்து நான் ட்ரை பண்ணுறேன், நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்டேன். சரி சொல்லுப்பா அப்படின்னு. நான் தர்மதுரைன்னு வைக்கலாமான்னு கேட்டேன். தர்மதுரை நம்ம ரஜினி சார் டைட்டில் ஆச்சே, எப்படி கொடுப்பாங்க, பாசிபிலிட்டிஸ் இருக்குமா அப்படின்னு. நான் ட்ரை பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். கிடைச்சா நம்மளுக்கு வந்து 200% இந்த டைட்டில் ஆப்டாக இருக்கும் ஸ்டோரிக்கு. ஏன் அப்படின்னா தர்மதுரைங்கிற தர்மம் பண்ணாலே துரை தான், அதனால தான் தர்மதுரை அப்படிங்கிறதான் இதுக்கு மீனிங். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு டைட்டில் வச்சுருக்கேன். ராமநாதன் சார்னு ரொம்ப பெரிய டைரக்டர் கம் ப்ரொடியூசர் அவர். சாருக்கு அவர் இப்போ இல்லை, இப்போது அவரோட சன்னு தான் இருக்காங்க. ஸோ சுபேஷ்னு அவருக்கு ஃபோன் பண்ணால் ஒரு 4-5 நாள் ட்ரை பண்ணால் அவர் கிடைக்கல, எங்கே இருக்காங்கன்னே தெரியல. அதுக்கப்புறம் சொன்னாங்க அவங்களாம் மீட் பண்ண முடியாது, ரொம்ப பெரிய. அப்புறம் நான் அதுக்குன்னே ஒரு 4 பேரை வந்து ஆளை போட்டு இல்லை மைண்டில் பட்டுச்சு, எனக்கு ஏதோ கிடச்சிரும்னு தோணுச்சு. எனக்கு லைஃப்பில் எப்போதுமே எனக்கு அப்படி தான், நடிக்கணும்னு தோணுச்சு நடிச்சிட்டேன், படம் எடுக்கணும்னு தோணுது எடுத்துட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நினைப்பேன், கிடச்சிரும். ஒரு நம்பிக்கை என்னன்னா அதுதான் கரெக்டாக தேர்ஸ்டே சாய்பாபாவோட டிஓடி நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அவர் ஆஃபீஸுக்கு போகிறேன். போகும்போது பார்த்தீங்கன்னா பேக்ட்ராப்பில் பெரிய சாய்பாபா ஃபோட்டோ. நான் போனோடனே கும்பிட்டுட்டு தான் உட்காந்தேன். என் ஃபோனில் பார்த்தீங்கன்னா வால்பேப்பராக சாய்பாபா ஃபோட்டோ இருக்கும். உடனே அதை பார்த்தாரு, நீங்கள் சாய்பாபா டிவோட்டியா அப்படின்னு. ஆமாம் சார் அப்படின்னு. சொல்லுங்கள் என்ன வேணும் அப்படின்னு. இல்லை எனக்கு இந்த தர்மதுரை டைட்டில் இந்த படத்துக்கு என்ன மாதிரி இது வந்து ஒரு தர்மதுரை அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வச்சுருந்தேன். அந்த பேசஸ் தான், நான் சும்மாலாம் கேட்கல. இது ஒரு சோசியல் கண்டென்ட் இருக்கும், ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் ஸ்கிரிப்டு, லவ் இருக்கும், அம்மா பிள்ளை பாசம் இருக்கும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட் பாசம் இருக்கும், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே இருக்கும், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. சரி நான் கொடுக்குறேன், நான் தரேன் நான் அப்படின்னு சொன்னோன்னே, சார் நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா அதுக்கு ஏதாச்சும் நான் பே பண்ணுறேன். நான் தர்மதுரைன்னு ஒரு பேரை கொடுக்கறதுக்கு நான் பணம் வாங்கிட்டேன்னா அது எங்கள் அப்பாவுக்கு நான் செய்கிற துரோகமாக இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னு இமீடியட்டாக எனக்கு லெட்டர் பேரில் சைன் பண்ணி தர்மதுரை கொடுத்தாங்க. ஸோ அவர் உண்மையான தர்மதுரை வந்து ஃபர்ஸ்ட் அவர் தான். கண்டிப்பா அவர் பின்னாடி இருந்தனாலதான் எனக்கு கொடுத்துருப்பாங்க. விஜய் சேதுபதி தான் அந்த ஸ்கிரிப்ட் பார்த்தாரு, ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், நீ கேளு, உனக்கு அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் ஒன்ஸ் நான் போய் அந்த ஸ்கிரிப்டை அவர் வந்தாங்க, டைரக்டர் வந்தோடனே உட்காந்து அந்த ஸ்கிரிப்டை கேட்டு முடித்தோடனே 1 ஹவரில் அட்வான்ஸ் பண்ணேன். ஏன்னா இதே மாதிரி கதை களத்துக்கு தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து இப்போ சலீமா இருக்கட்டும், நான் பண்ண படங்கள் எல்லாமே இருக்கட்டும், அதில் ஒரு சோசியல் கண்டென்ட் இருக்கும். ஏன்னா மக்கள் இப்போ பிச்சைக்காரன் ஒரு ஹிட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு மேட்டர் இருக்கும், மெசேஜ் லைன் இருக்கும். இப்போ வேற படங்கள்லாம் கமர்ஷியலாக போகுது, அந்த படம் ஓடுது அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு நல்ல என்டர்டைன்மெண்ட் பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா அந்த லாங் டேர்ம் ரன் அப்படிங்கிற அந்த இது இருக்காது. ஸோ ஒரு தரமான படங்கள் அப்படின்னா எல்லாமே தரமான படங்கள் தான், நான் இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஸ்டோரி லைனில் பார்க்கும்போது ஃபேமிலி எவ்வளோ தூரம் ரிப்பீட் ஆடியன்ஸ் ஃபேமிலிஸ் வராங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு படம் வந்து லாங் டைம் ரன் ஓடும். அதுதான் மிஸ் ஆகுது இப்போ தமிழ் இண்டஸ்ட்ரியில். என்ன மிஸ்ஸிங்னா லாங் டைம் ஓடுற படங்கள் மட்டும்தான் மிஸ்ஸிங். பாலரண்ட கேட்கும் போது யுவன் ஆப்டா இருப்பாப்ல, நீ வந்து யுவனை ட்ரை பண்ணு, இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து யுவன் நல்லா இருப்பாப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் வைரமுத்து சார் தான் ஷூட் ஆவாங்க அப்படின்னு. வைரமுத்து சார் யுவன் பண்ணுறாப்புல சார் அங்கிள் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, யுவன் பண்ணானா ரொம்ப நல்லா இருக்கும், நீ போய் அப்ரோச் பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் போனோடனே யுவன் ப்ரோ நீங்கள் தான் பண்ணணும், ஏன்னா அந்த உள்ள எமோஷன்ஸை வெளியே வந்து கொடுக்கறதுக்கு ஒன்று மாஸ்ட்ரோனால முடியும், இன்னொன்று லிட்டில் மாஸ்ட்ரோனால முடியும் அப்படின்னு சொன்னோடனே கண்டிப்பாக பண்ணுவோம் ப்ரோ அப்படின்னு பண்ணி முடித்தோடனே இதை பண்ணிட்டு இருக்கும் போனே சென்டிமெண்ட்டாக தர்மதுரை பண்ணிட்டு இருக்கும் போனே எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக இருந்துச்சு.
இவனுக்கு அடுத்தடுத்து நேற்று கூட ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தார், அடுத்தடுத்து 16 படங்கள்ல அவருக்கு புக்கு. அது உண்மையிலேயே பிளஸ்டு, காட் பிளஸ்டு தான். இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தார். அவர் யோசிக்கிற விதமும் சரி, ரொம்ப மெச்சூர்டாக நான் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்த யுவனுக்கும் இப்போ பார்க்குற யுவனுக்கும் ஒரு ஒரு ஏஆர் ரஹ்மான் கிட்ட போன அந்த வைப்ரேஷன் நீங்கள் பார்க்கலாம். அதாவது என்ன வகையில் சொல்கிறேன்னா, அந்த அந்த டைம் டியூரேஷனில் ரொம்ப லைஃப்பை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க, திங்க் பண்ணியிருப்பாங்க. நான் வேற எந்த அர்த்தத்தோட சொல்ல. ஏன் அப்படின்னா, ஒரு பிரேக் தேவை. உட்காந்து ஒரு மனிதன் உட்காந்து சிந்திக்கிறது, நம்ம எங்கே இருக்கோம், எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத சிந்திக்கிறதுக்கு ஒரு பிரேக் டைம் தேவை. அந்த பிரேக்கில் சிந்திச்சு இப்போ பண்ணும்போது அந்த அவரோட சாங் இதில், ஏன்னா அவர் மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர். ஸோ அவரோட கம்பேக்லாம் கிடையாதுங்க. அவர் ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்காரு. ஸோ கரெக்டாக அந்த டைம் போய் நான் டோரை திறந்துட்டேன். ஸோ அது நம்மளுக்கு பெரிய, நான் கேட்டால் எனக்கு தான் உண்மையிலேயான லக்கி மேன் நான் தான். எனக்கு கரெக்டாக அது கிடச்சிச்சு. அது மாதிரி சாங்ஸும் ஒரு சாங்ஸும் எமோஷ்னலாக அந்த காலேஜ் சாங் மாண்டேஜ் சாங். ஸோ அது ஒரு மாதிரி ஒரு ராக் ஸ்டார் மாதிரி அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆண்டிப்பட்டி கனவா காத்தா என்னோட ஃபேவரட். ஆனால் அதுக்கு மேலே ஒரு ஃபேவரட் இருக்கு, போய்வாடா அப்படின்னு ஒரு சாங்கு. ராதிகா மேடமுக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் இருக்கும். ரொம்ப அந்த யார் அந்த சாங் கேட்டாலும் ஒரு ஒரு அப்படியே புல்லரிச்சிடும், அப்படி இருக்கும் அந்த சாங். ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி தமனா சாங் சரி இந்த படத்தில் அப்போது நார்மலாக சீனு ராமசாமி சார் படத்துல எல்லாம் அவ்வளோ தூரம் குத்து சாங்லாம் இருக்காது. ஆனால் இந்த கதைக்கு குத்து சாங் தேவைப்பட்டுச்சு. நான் சொல்லிட்டேன், நான் காம்ப்ரமைஸ் ஆக விரும்பலை. எனக்கு இந்த கதையில் அது ஒன்று இருந்துச்சுன்னா அதை கொண்டு ஆகணுமாம்மா, நான் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன் சொன்னோடனே தான் அவ்வளோ தூரம் பண்ணி, அவ்வளோ கிட்டத்தட்ட அதுலேயே பார்த்தீங்கன்னா 300-400 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பெருசாக பண்ணியிருப்போம். ஈவன் அந்த காலேஜ் போர்ஷன் ஃபுல்லாகவே ரொம்ப லைவாக வந்திருக்கும். அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க ஆடி. ஏன்னா இப்போ காலேஜ் சிச்சுவேஷன்ஸ் இதுவே வரலையே. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, நட்புகளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே இது ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அந்த போர்ஷன் எல்லாமே பிடிக்கும் உங்களுக்கு. இந்த பிரேமம்லாம் ரொம்ப ஒரு கலக்கலக்குன்னு கலச்சில அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் ஜானராக இருக்கும். எப்பா இந்த கிராமத்து ஆம்பளை பொம்பளை பெரிய மனுஷங்களா, ஆல் அட்டென்ஷன் ப்ளீஸ். டாக்டர் தர்மதுரை, what's your next plan? நான் கிராமத்திலே சர்வீஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டிப்பட்டி கனவா அழகாவா இருக்கு. அழகு நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பற பண்றாப்ல இருக்கு. பார்த்தால பச்சை முகம், பாலு அடியும் முகம், பச்சை முகத்தழகாய ராசா. அது பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு, ஜஸ்ட் ஃபார் த சொசைட்டி. ஒட்டுமொத்தமான மரியாதை போச்சு. துள்ளுன வெட்டி போதைங்க. டேய் பொறுமையா இருங்கடா. எல்லாரும் சேர்ந்து போட்டோட ஏதாவது செஞ்சு இவங்கெல்லாம் மருந்து குடிச்சு சாவர வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடா ஓவரா சலம்புற? இல்ல, நான் இதுல நடிச்சதுங்கிறது ஒரே ஒரு பாட்டுக்கு தான் ஆடி இருக்கேன். பட் ஆஸ் அ ப்ரொடியூசரா இந்த படத்தை நான் பண்றதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படி, தர்மதுரைன்னு ஒரு படத்தை ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லா விஷயமும் இன்க்ளூடிங் ஆடியோ லான்ச், எஸ்டர்டே நடந்த ஆடியோ லான்ச்சும் ஒரு கிராண்டாக தானா அமையுது. ஏன்னா இந்த படத்தில் அமைஞ்ச கேரக்டர்ஸ் எல்லாமே சரி, ராதிகா மேடம்லேருந்து தமனா உன்னா எல்லாருமே ரியல் லைஃபாக வாழ்ந்திருப்பாங்க அந்த படத்தில். வெளியே தமனா ஃபோன் பண்ணி வட்ட ஸ்கிரிப்ட் யார்,
ரியலி அவங்க வந்து அவங்க புக் பண்ணது தான் வந்து இந்த படத்திலே ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருந்தாங்க அந்த டைம். பாம்பேல போய் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க, இங்கே ஒரு படம் தோலா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு டவுட்லேயே இருந்தோம். சரி, இவங்க கதை சொன்னோடனே நான் வந்து டேரக்டர்கிட்ட சொன்னேன், சரி எனக்கு பெரிய ஹீரோயினி போகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இருக்காங்க, செகண்ட் ஹாஃப்லேயே ஃபுல்லாக இருக்காங்க. இவங்கள வந்து பெரிய ஹீரோயினிஸ் போகணும். ஆனால் ஒரு பொண்ணு இருக்கணும், ரெண்டத்துக்கு சூட் ஆகணும். அது மாதிரி ஹீரோயினிஸ் சொல்லுங்க அப்படின்னு. உடனே அவர் யோசிச்சுட்டே இருந்தார் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு. ஆனால் அது 2 பேருக்கு சூட். நான் ஒரு ஆளை சொல்கிறேன், ஆனால் நீங்கள் தான் போய் கதையை சொல்லணும். சரிப்பா சொல்லுப்பா அப்படின்னா, தமன்னா சூட் ஆவாங்க, நீங்கள் பேசுங்க அப்படின்னு. அவங்க பாகுபலி, அவங்க வேற ரேஞ்சில் போயிட்டு இருக்காங்கப்பா, அவங்க வாங்குற சம்பளம்லாம் ரொம்ப பெருசு அப்படின்னு. இல்லை மாமா நான் பேசுகிறேன், எனக்கு சோர்ஸ் இருக்கு, நான் பேசுகிறேன் அப்படின்னு தமன்னாக்கு ஃபோன் பண்ணி, ஹைதராபாத்தில் இருந்தாங்க, நான் ஃபோன் பண்ணி, தமன்னா நீங்கள் இந்த ஸ்கிரிப்ட் மாத்திரம் கேளுங்க, கேட்டுட்டு பண்ணுறது பண்ணாது உங்கள் இஷ்டம் அப்படின்னு. சரி ஓகேன்னு சொன்னால் நைட்டோட நைட்டாக ஃப்ளைட் பிடிச்சி இவர் சார் போய், அதுவும் அப்போ மழை, சென்னை ஃபுல்லாக வந்து ஃப்ளட்ஸு, அது பெரிய ப்ராப்ளமில் இருந்துச்சு. நைட்டு பெங்களூரில் போய் இறங்கி பெங்களூர்லேருந்து இன்னொரு ஃப்ளைட்டை கொண்டு போய் அவ்வளோ இது பண்ணி அங்கே போனோடனே தமன்னா பார்த்துட்டு ஒரு 2 hours ஃபுல்லு கதையை சொன்னோடனே லிட்ரலாக சிசெட் உடனே நான் ப்ரொடியூசர் உடனே போயிட்டு, சுரேஷ் ஐம் ஹாப்பி வித் த ஸ்கிரிப்ட், நான் இமீடியட்டாக பண்ணுறேன், உனக்கு எத்தனை டேட் வேணாலும் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். பண்ணி முடித்தோடனே அவங்களுக்கு எனக்கு ஃபோன் எனக்கு என்ன இது பண்ணி, வாட் அ மேன் யார் திஸ் ஃபெலோ விஜய் சேதுபதி, ஒரு ரியலிஸ்டிக் ஆக்டர், கண்ணு பார்த்து நடிக்க முடியல, அந்த மனுஷன் அவ்வளோ ரியலாக நடிக்கிறாரு. அது அது மேபி அவங்க இது அவங்கள்ட்ட தான் கேட்கணும், நீங்கள் தமிழ்நாட்டை நெக்ஸ்ட் டைம். ஆமாம், இதில் காலேஜ் பர்சன் மீசி எடுத்தால் அப்படியே ஸ்டூடெண்ட் மாதிரி ஆயிடுறாருங்க. சில பேருக்கு தான் அந்த மூஞ்சி அமையும். அது மாதிரி வந்து ரஃபாக தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தம் இது மாதிரி சுற்றுறான்னா தாடி வச்சுருந்தா அது அப்படி இருக்காரு. டாக்டர் அப்படியே நீட்டாக பர்ஃபெக்டாக கோட்டு வீட்டில் போட்டு மீசியை கொஞ்சம் வச்சா அது அந்த லுக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன் சீன் ஒன்று இருக்குது. விஜய் சேதுபதி ரொம்ப ரேரான ஆர்டிஸ்ட் அந்த, ஏன்னா பீங் மை செல்ஃப் அண்ட் ஆக்டர், அந்த சீன் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷ்னலாக நடிப்பாங்க, எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி வந்து ரொம்ப நம்ம வந்து நம்ம ஃபேமிலியில் ஏதாவது ஒன்று பெரிய இதாக நடந்துருச்சுன்னா அந்த அழுகும்போன்னு வந்து ஒரிஜினலாக அழுகிறதுக்கு ஒரு விஷயம் இது இருக்குது, ஓப்பன் ஆயிரும். உள்ள த்ரோட் வந்து ஓப்பன் ஆகி உள்ளேருந்து மனசுலேருந்து வரும் அந்த அழுகை, அது நிறுத்தவே முடியாது. அந்த இதை எனக்கு தெரிஞ்சு கமல் சார் பண்ணியிருக்காரு, நாயகனில் பண்ணுவார், ரொம்ப பெருசாக பேசப்பட்டுச்சு. அதுக்கு அடுத்து விஜய் சேதுபதி சார் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்காரு, எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அந்த ஷார்ட்டில் எல்லாரும் கிளாப் அடிப்பானுங்க, அவ்வளோ தூரம் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூவாக இருக்கும். அந்த சீன் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நிமிஷம் வரும், 1.5 நிமிஷம் கண்டினியூவாக ஒரே டேக்கில் இருக்கும். அது ரொம்ப பெருசாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஃபீல் பண்ணுவோம், என்ஜாய் பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவோம், ஃபேமிலியாக வந்து இந்த படம் ஒரு பெரிய ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும். இப்படி ஒரு படம் வந்து இப்படி ஒரு படத்துக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா சலீம் பார்த்துருப்பீங்க, அதுலேயும் பல அந்த இது இருக்கும், ஒரு சோசியல் கண்டென்ட், ஃபேமிலிஸ் வந்து பார்த்தாங்க. பட் இந்த படம் வந்து த்ரூ அவுட் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம், ஏபிசி 3 ஆடியன்ஸுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்கு. எனக்கே இது ஆடியன்ஸ் எப்படி நான் என்ஜாய் பண்ணுமோன்னு, சரி நம்ம இருந்தாலும் ப்ரொடியூசர் ஆச்சே கையில் தட்டக்கூடாது அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு வார்த்தை வந்து அவங்க ராதியா சொல்லுவாங்க, இவர் எந்திரிச்சு கண்ணை முழிப்பார், ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் நான் சொல்கிற ஒரு 8 9 இடத்துல செகண்ட் ஹாஃபில் கைத்தட்டு விடும். அது எமோஷன் வந்து ஒரு மாதிரி சந்தோஷமான எமோஷனாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக முடியும் படம், எல்லாரும் மன நிறைவோட வெளியே வருவாங்க, அதுதான் வேணும். ஏன்னா வைரமுத்து அங்கிள் தான் வந்து ராதியா மேடமை வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க. இந்த கதைக்கு கிழக்கு மேலுக்கு அப்புறம் ராதியா மேடமுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய இதாக இருக்கும். நீ எப்படியாச்சும் ராதியா மேடம் வந்து நீ இந்த இது நடிக்க வச்சிரு. ஏன்னா நான் டேரக்டர்ஸாக எல்லாமே யோசித்தோம், ஆல்ரெடி இப்போ தான் ஒரு படம் பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதியோட அம்மாவா, எப்படி இதை திருப்பி கொண்டு வந்தோன்னா சரி, ஆனால் கதைக்குள்ளே போயிடுவாங்க ஆடியன்ஸு. ஸோ அதை வந்து ஏன்னா இந்த கேரக்டர் அவங்களால தாங்க பண்ண முடியும், இல்லைன்னா சரண்யா மேடம். ஆனால் 200% ஆப்டாக இருக்கிறவங்க வந்து ராதியா மேடம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் என்ன
வந்து மேக்கப் போடுற வரைக்கும் வேறு மாடர்னாக இருந்தாங்க. இப்போ வேறு உடம்பெல்லாம் குறைச்சிட்டு ஸ்லிம் ஆயிட்டாங்க அக்கா. மாடர்னாக இருந்துட்டு கேரவனில் போயிட்டு வெளியே இறங்கும் போது அப்படியே அந்த நேட்டிவிட்டி மண்வாசனை வீட்டில் தான் ஷூட் பண்ணோம். சென்டிமெண்ட்டாக அதில் ஷூட் பண்ணணுன்னே ஷூட் பண்ணோம். வந்து இறங்கி அப்படியே வர்றாங்க. அப்படியே அந்த ஊரில் இருக்கிற அம்மா மாதிரியே ஒரு கோழி எடுத்துட்டு நடந்து வருவாங்க. ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு காலங்காலமாக பேசப்படும். எப்பா இந்த கிராமத்து ஆம்பளை பொம்பளை பெரிய மனுஷங்களா, ஆல் அட்டென்ஷன் ப்ளீஸ். டாக்டர் தர்மதுரை, வாட்ஸ் யுவர் நெக்ஸ்ட் பிளான்? நான் கிராமத்துலேயே சர்வீஸ் பண்ணிக்கிறேன். ஆண்டிப்பட்டி கனவா அது அழகாவா இருக்கு. அழகுங்கிறது நிறத்திலேயே உருவத்திலேயே கிடையாது, செய்யற செயல்ல இருக்கு. ஐத்த பொண்ணு என்ன தாக்குதே. ஆனா நீங்க அப்படி இல்லையே, கொஞ்சம் அலப்பறை பண்றாப்புல இருக்கு. பார்த்தால பச்சை முகம் பாலு அடியும் முகம் பச்சை முகத்தழகாய ராசா. அது பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு, ஜஸ்ட் ஃபார் த சொசைட்டி. ஒட்டுமொத்தமான மரியாதை போச்சு. துள்ளுன வெட்டி போதைங்க. டேய் பொறுமையா இருங்கடா. எல்லாரும் சேர்ந்து போட்டோட ஏதாவது செஞ்சு. இவங்கெல்லாம் மருந்து குடிச்சு சாவர வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன். என்னடா ஓவரா சலம்புற? தமனா வந்து ஃபுல் போர்ஷன் வருவாங்க. படம் ஃபுல்லாக வந்து தமனா மேடம் வருவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நல்ல ஃபேமிலி தான் வருவாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ஒரு போர்ஷனுக்கு வருவாங்க. ஆனால் அந்த போர்ஷன் வந்து ரொம்ப பெருசாக பேசப்படும் அவங்களுக்கு. அது மாதிரி வந்து சிருஷ்டி டாங்கே வந்து அவங்க ஒரு போர்ஷன் வருவாங்க. காலேஜில் வந்து கலக்கிட்டு போவாங்க. ஸோ ஆளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் அதில் வந்து கலக்கியிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த போர்ஷன் ஐஸ்வர்யா ராஜேஷோட போர்ஷன் எல்லாமே அவங்களுக்கு லைஃப் டைம் ஒரு படமாக இருக்கும். பெஸ்ட் ஆஃப் அவங்களும் என்ன அதாவது அப்படியே மாறிடுறது. அது எம்எஸ் பாஸ்கர் சார் காம்பினேஷன், அப்பா ஃபாதர் கேரக்டரு. ஒரு சீனில் வந்து அவன் திரும்பி வந்து ஒரு அவன் அம்மாவோட ஃபோட்டோவை பார்த்து ஒரு மாதிரி ஒரு சீக்வன்ஸாக அப்படி பண்ணியிருப்பாங்க தேட்டரில். எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கும் போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அவங்க பண்ண விஷயமா சரி, சிஸ்டிட்டாங்க ரொம்ப இதாக ஜோயெல்லாம் பண்ணியிருப்பாங்க. க்யூட்டாக இருக்கும். அங்கே தமனா மேடம் வந்து மெச்சூரிட்டி, அந்த காலேஜ்லேயும் ஒரு மெச்சூரிட்டி சைலண்ட்டாக இருக்கும். செகண்ட் ஹாஃபில் வந்து இது வரைக்கும் தமனாவை இப்படி யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு ஏன்னா ட்ரெய்லர் பார்த்தப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லுக்கில் இது வரைக்கும் தமனாவை காமிச்சதே கிடையாது. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் காட்டுறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்ல இதாக காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக ஜாலியாக இருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் அவ்வளோ அழகாக மெச்சூர்டாக அவ்வளோ அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப தேங்க் பண்ணணும் தமனா. சவுத் இந்தியன், ஆமாம் நல்லா தமிழ் பேசுவாங்க. ரொம்ப ஃப்ளெக்சபிளான ஒரு ஆர்டிஸ்ட். எதையுமே கரெக்டாக 7 o'clockனா 7 o'clock ஸ்பாட்டில் இருப்பாங்க. ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து இந்த மாதிரி ஏன்னா ஆடியோ லான்ச்சுக்கு வர முடியல பாவம். ஏன்னா பாகுபலியில் காம்பினேஷன் சார் ஃபோன் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நான் வர்றேன், கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் ப்ரொமோஷனுக்கு நான் வரேன் அப்படி. ஆமாம், காமெடி கஞ்சங்கர் இருக்காரு. அப்புறம் சரவண சக்தி இருக்காரு. காமெடி ஒரு அது பாட்டு கதைக்குள்ள ஒரு ட்ராக் போயிட்டு இருக்கும். அது நல்லா ஜாலியாக இருக்கும். ஒரு சைடு வந்து ஒரு ஃபாலோ அப் இருக்கும். ஒரு த்ரில்லிங் இருக்கு படத்தில், யாருக்குமே தெரியல. ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரில் போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு த்ரில் என்ன ஆனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் போயிட்டே இருக்கும். அதுக்கு நடுவில் இந்த கதை ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்கும். ஆமாம், லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கும். அது அவரோட லைஃப் அது ஒரு 4-5 மேட்ரு போயிட்டு இருக்கு படத்தில். ஆமாம், இல்லைங்க, இந்த படத்தை வந்து நார்மலாக 120 நாளுக்குள்ளே வந்து பண்ண முடியாத ஒரு படம்.
அதுதான் உண்மை. இது எப்படி சாத்தியமாச்சு, 60 நாளில் எப்படி எடுத்தாங்க? ஏன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கோ ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கோ நாங்கள் வந்து ரொம்ப நாள் எடுத்துக்கிட்டோம். ஏன் அப்படின்னா ஷூட் பண்ணுற கரெக்டாக வந்து அதோட முக்கிய காரணம் வந்து சுகுமாரன் சார், கேமராமேன் சுகுமார் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. இன்னொன்று வந்து டைரக்டர் சார் வந்து மிகப்பெரிய ப்ளஸ். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன நினைச்சாரோ அதை மட்டும் எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய ஆக்டர், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டராக இருந்தனால ஒரு பெரிய அட்வான்டேஜ். இன்னொன்று, இந்த தர்மதுரை கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமிலிக்கு, அதாவது வந்து எப்படி சாத்தியமாச்சு 60 நாளில் அப்படிங்கிறது வந்து எனக்கே இன்னும் புரியலை. எப்படி இவங்க இவ்வளோ ஸ்பீடாக எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னும் புரியலை. ஏன்னா 4 கதை படத்துக்குள்ள. இவங்க ஒரு வில்லேஜ் போர்ஷனில் ஒரு கதை போயிட்டு இருக்கோம், திடீர்னு போய் காலேஜில் ஒரு போர்ஷன் நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு வேற இடத்துல மொத்தம் 9 லொக்கேஷன் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வைசாக் வந்து மதுரையில் பண்ண முடியல எங்களால், மதுரை மெடிக்கல் காலேஜ்னு. அதே லொக்கேஷன் வேணும்னு வைசாக்கில் போயிட்டு சில்லுன்னு ஒரு காதல் அதில் ஷூட் பண்ணிப்பாங்க காலேஜ். அந்த கல் கட்டடம் தான் வேணும், மதுரை அந்த ஃபீல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 15 நாள் 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட் டெய்லி வச்சு 15 டேஸ் ஷூட் பண்ணோம் அந்த காலேஜ் போர்ஷனை. அதே மாதிரியே லைவாக வந்திருக்கு. ஆல்ரெடி டீசரே வந்து ரொம்ப பேசப்பட்டுச்சு. டீசர்லேருந்து ட்ரைலர் எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் யோசிச்சுட்டு இருக்கும் போது சரி படத்தோட எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து கலந்து இதை பண்ணலாம். எல்லாமே ஒரு காலேஜ் இதாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பொசிஷனில் பெஸ்ட்டு சீன்ஸ் எல்லாம் போட்டு நான் கட் பண்ணுறதுக்கு விரும்பலை. படத்தில் இருக்கிற ஒரு நல்ல விஷயங்கள் அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தது தான் இந்த ட்ரைலரே வந்து ஒரு கிறிஸ்பியாக நல்லா இருக்கணும்னு நினச்சி தான் எல்லாத்தையும் கட் பண்ணோம். பட் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அது 3 lakhsங்கிறது தேங்க்ஸ் டு வியூவர்ஸ். இன்னைக்கு நல்லா ரொம்ப ட்ரெண்டியாக போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் எஸ்டர்டே ஆல்சோ இட்ஸ் ட்ரெண்டி. எப்பா இந்த கிராமத்து ஆம்பளை பொம்பளை பெரிய மனுஷங்களா, ஆல் அட்டென்ஷன் ப்ளீஸ். ஸோ இந்த சாங்ஸ் எல்லாம் வந்து கேளுங்க. தர்மதுரை படத்தோட பாடல்கள் எல்லாமே வந்து ட்ரெண்ட் மியூசிக்கில் கேளுங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரெண்ட் மியூசிக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். You start the music.